வணக்கம். ஆன்மீக செய்திகள். பெரம்பலூர் ஓகலூர் கிராமத்தில் 1300 வருட பழமை வாய்ந்த ஹரிஹர புத்திரர் ஐயனார் கோயில் உள்ளது. கோயில் சீரமைப்பு பணிகள் முடிவடைந்த நிலையில் ஜூன் 4ஆம் தேதி கணபதி ஹோமத்துடன் கும்பாபிஷேகம் துவங்கியது. யாகசாலை பூஜைகள் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவடைந்தது. மேலதாளம் இசைக்க கடம் புறப்பாடானது. வேத மந்திரம் முழங்க சிவாச்சாரியார்கள் கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றினர். அதைத் தொடர்ந்து மகா அபிஷேகம் மற்றும் தீபாராதனை காட்டப்பட்டது. அன்னதானம் வழங்கப்பட்டது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே மாணிக்கவாசகர் அவதரித்த ஸ்தலமான திருவாதவூரில் பழமையான திருமறைநாதர் சமேத வேதநாயகி அம்மன் கோயில் உள்ளது. இதன் வைகாசி திருவிழா கடந்த மே 31ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து ஜூன் 4ஆம் தேதி சுவாமி மேலூர் மண்டகப்படிகளில் எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிகர நிகழ்ச்சியாக இன்று திருமறைநாதர் வேதநாயகி அம்மன் திருக்கல்யாணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் மாலை மாற்றிக்கொண்டு அம்மனுக்கு திருமாங்கல்யம் அணிவித்தனர். அம்பாள் சுவாமியை வேண்டிக் கொண்ட பெண்கள் திருமாங்கல்ய கயிறு மாற்றிக்கொண்டனர். விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகம் சார்பில் திருக்கல்யாண விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஐயனார் கோயில் வைகாசி திருவிழா கடந்த ஜூன் 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் 6ஆம் நாள் நிகழ்ச்சியாக கோயிலில் வெண்சாமரம் திருடிய கழுவனுக்கு தண்டனை கொடுக்கும் கழுவன் திருவிழா நடைபெற்றது. கருத்த மேனி, ஜடாமுடி, கோரமுகம், கைகள் கட்டப்பட்ட நிலையில் கழுவன் வேடமிட்ட பக்தர் ஒருவரை சேவுக பெருமாள் கோயிலுக்கு அழைத்து வந்தனர். அங்கு இளைஞர்கள் கழுவனை அங்கும் இங்கும் ஓடி விரட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கழுவனை கண்டால் தோஷம் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள படவேட்டம்மன் கோயில் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேக யாக வேள்வியை தருமை ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் கைலை மாசிலாமணி சுவாமிகள் தொடங்கி வைத்தார். திருப்பணியில் திருப்போரூர் 15வது வார்டு கவுன்சிலர் பாரதி சமரன் மற்றும் கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். ஆன்மீக அரசு என்று நம்மால் அழைக்கப்பட்ட இந்த அரசு பதவியேற்றதிலிருந்து நேற்றைய நாள் வரைக்கும் 3000வது கும்பாபிஷேகத்தை செய்து நிறைவேற்றியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து பல ஆன்மீக நிலையில் இப்போ வருகின்ற 7ஆம் தேதி திருவெண்காடு, திருச்செந்தூர் போன்ற வல்லக்கோட்டை போன்ற பெரிய திருக்கோயில்கள் எல்லாம் குடமுழுக்கு விழா காண இருக்கிறது. எந்தெந்த முகூர்த்த தேதிகளிலெல்லாம் இருக்கிறதோ அந்த தேதிகளிலெல்லாம் குடமுழுக்கினை நடத்தி நாங்கள் இப்போது 6 மாதத்தில் 1008 திருக்கோயில்கள் என்ற வரிசையில் ஒவ்வொரு கிராமங்களாக சென்று தரிசித்து வருகின்றோம். அந்த வகையிலே பார்த்தால் எங்கே சென்றாலும் ஒன்று திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது அல்லது கும்பாபிஷேகம் சமீபத்தில் தான் முடிந்தது என்ற காரணத்தை சொல்லுகின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு விரைவாக கும்பாபிஷேகம் செய்தது இந்த அரசினுடைய மிகப்பெரிய சாதனை. அதனால் முதல்வர் அவர்களுக்கும்
அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்த சமரன் அவர்களுக்கும் அவர்களுடைய துணைவியார் இந்த நகர்மன்ற தலைவி அவர்களுக்கும் எல்லா மக்களுக்கும் வாழ்த்துக்களை கூறுகின்றோம். நாங்களும் எங்களுடைய குறிக்கோளும் அதுதான். ஏனென்றால் எல்லோரும் அந்த இதை எங்களுடைய ஆதீன நிர்வாகத்தில் உள்ள திருக்கடவூர், சீர்காழி, வைத்தீஸ்வரன் போன்றவைகளெல்லாம் நாங்கள் இப்போது ஆன்லைனில் செய்து கொண்டிருக்கோம். 60, 80 நூற்றாண்டு விழா இதைகள் எல்லாம் அந்த கோயில்களில் செய்கிறார்கள். அவைகளெல்லாம் நாங்கள் முன்னோடியாக அதை ஒரு திட்டமிட்டு செய்ய ஆரம்பித்தோம். அரசும் இந்த மாதிரி செய்வது. பக்ரீத் திருநாளை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் முஸ்லிம்கள் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சுல்தான்பேட்டை முகமதியா பள்ளிவாசலில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் கலந்து கொண்டு அல்லாஹ்விடம் துவா கேட்டனர். இன்றைய தினம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நினைவாக அவர்கள் செய்த அந்த தியாகத்தை உணர்த்தும் விதமாக அவர்களை போன்ற ஈமானிய உணர்வோடும் சமூக அக்கறையோடும் எல்லோரும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்றைய தினம் பெருநாள் கொண்டாடப்பட்டது. இந்த பெருநாளில் முஸ்லிம்கள் குர்பானி ஆடு அடுத்து அதனுடைய இறைச்சிகளை ஏழை இளையவர்களுக்கு பங்கீடு செய்து தங்களை போன்று மற்றவர்களும் இந்த நாளில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நன்னாளில் உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மக்களும் சகோதர உணர்வுகளோடும் மனித நேயத்தோடும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடும் அன்பையும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பரிமாறிக்கொண்டும் வாழ வேண்டும் என்று இந்த நன்னாளிலே எல்லோரிடத்திலும் வேண்டுகோள் வைத்துகிறோம். இறைவனையும் வேண்டுகிறோம். இறைவன் எல்லோரையும் அமைதியோடும் சமூக இணக்கத்தோடும் வாழச் செய்வானார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதியில் உள்ள பள்ளிவாசல் திடலில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் பங்கேற்ற முஸ்லிம்கள் உலக நன்மை வேண்டி அல்லாஹ்விடம் துவா கேட்டனர். தஞ்சாவூரில் கீழவாசல் அண்ணா மண்டப திடலில் பக்ரீத் திருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம்கள் உலக நன்மை வேண்டி தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் வாழ்த்துக்கள் கூறி அன்பை பரிமாறிக்கொண்டனர். السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله. வேலூர் ஆரன்பாளையத்தில் உள்ள ஈக்தா மைதானத்தில் ஈகை திருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அதேபோல் பள்ளிக்கொண்டா, பேரணாப்பட்டு, குடியாத்தம் பகுதிகளிலும் சிறப்பு தொழுகை நடந்தது. إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط خير لك من الأولى ولسوف يعطيك ربك فترضى ألم يجدك. வாணியம்பாடி அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் உள்ள ஈக்தா மைதானத்தில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. 5000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். الله أكبر
மாவட்டம் ஆம்பூரில் மல்லூருளு மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் பங்கு தொகுதி நடந்தது. குழந்தைகள், பெரியவர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பினரும் தொழுகையில் பங்கேற்றனர். தொழுகைக்கு பின்னர் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். سمع الله لمن حمده الله أكبر الله أكبر الله أكبر ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஈக்தா மைதானங்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் திரளான முஸ்லிம்கள் பங்கேற்று உலக நன்மை வேண்டி அல்லாவிடம் துவா கேட்டனர். ஈகை திருநாளையொட்டி ஏழை எளியோருக்கு குர்பானி வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பக்ரீத் திருநாளையொட்டி குன்னூர் வண்டிப்பேட்டையில் இருந்து இஸ்லாமியர்கள் ஊர்வலமாக சென்று முர்ஸ் கார்டன் அருகே இத்கா மைதானத்தை அடைத்தனர். அங்கு குன்னூர் சின்ன பள்ளிவாசல் இமாம் முப்தி வசீம் அக்ரம் ஹசானி தலைமையில் சிறப்பு தொழுகை நடந்தது. இதில் பல்வேறு பள்ளிவாசல் இமாம்கள், நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பங்கேற்றனர். அருவங்காடு பள்ளிவாசலில் இமாம் அஸ்லாம், லவுடேல் பள்ளிவாசலில் இமாம் சுல்தான் அல்தாபி ஆகியோர் தலைமையில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. முஸ்லிம்கள் ஒருவரை ஒருவர் ஆற தழுவி இத் முபாரக் திருநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டனர்.